Good evening, one and all gathered here. I warmly welcome our chief guest, Dr. Kopika ma'am, once again. Thank you, ma'am, for coming. And our special guest, Mr. Ashwin Rajvelarun, sir. Thank you, sir, for coming. And my dear principal, teachers, staff members, my dear parents, and our beloved students. I warmly welcome you all once again for this evening. I would like to share a few words with you all as a parent of this institution. My son VN, he's studying in pre-KG. So when he's studying in pre-KG, I got an opportunity to see the pre-KG students very closely. அப்போ பார்க்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஒபீடியண்ட்டாக எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடக்கிறாங்கங்கிறத நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்சர்வ் பண்ணேன். பிகாஸ் என்னோட சன்னும் அதே ஸ்டேஜில் தான் இருக்கான். ஒரு குழந்தைய பார்க்கணுன்னா ஐ திங்க் எல்லா மதர்ஸும் அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கூட. ஒரு குழந்தைய பார்க்கணுன்னா 60% எஃபோர்ட் போடணும். 2 குழந்தைய பார்க்கணுன்னா ஷியராக ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் வேணும். ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ வில் அக்ரி வித் தட். அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை அவங்க மேம் ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு அவ்வளோ ஒபே பண்ணுறாங்க. ஒபே பண்ணி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறாங்க. எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே டீச்சர்ஸ் பார்த்தா பயங்கிறதே கிடையாது. அவுட் ஆஃப் லவ் அவங்க அதை பண்ணுறாங்க. அவங்க சாப்பிட்றதா இருக்கட்டும், என்னோட பையனுக்கு நான் ஊட்டி விடணுன்னா ஹார்ட்லி 1 hour ஆகும் ஒரு மீல் சாப்பிட்றதுக்கு. இங்கே ஜாயின் பண்ணதுலேருந்து அவனாக ஸ்பூன் எடுத்து அவனாக ஃபீட் பண்ணி சாப்பிட்றான். யாரும் அவனை ஃபீட் பண்ணுறதே இல்லை, அவனாக எடுத்து சாப்பிட்றான். அது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக ஆஸ் அ பேரண்ட் நான் ஃபீல் பண்ணேன். ஒரு தடவையும் ஸ்நாக்ஸும் சரி லஞ்சும் சரி அவங்க டிஃபன் பாக்ஸில் என்ன கொடுத்து விட்றோமோ அதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி ப்ளே ஏரியாவில் சேஃபாக நல்லா ஹாப்பியாக ஜாலியாக விளாட்றான். இதெல்லாம் ஒரு பேரண்ட்டுக்குமே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கஷ்டம் வீட்டில் வச்சு இது பண்ணுறதுன்னு. அது மாதிரி அவங்களோட மேனர்ஸ், அவங்க உட்காந்து சாப்பிட்றாங்களா டவல் விரித்து ஸ்பூன் எடுத்து அவ்வளோ ஒபே பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னோடய கிட்க்கு நான் சென்னையில் அட்மிஷன் சீக் பண்ணும்போது நான் ஒரு 4 to 5 ஸ்கூல்ஸ்க்கு நான் என்கொயர் பண்ணியிருந்தேன். அப்போது ஃபீஸ் கேட்டிங்கன்னா 3 lakhs to 5 lakhs சொன்னாங்க. அதுவும் ஃபார் 3 hours அட்மிஷன். 3 hours தான் பெர் டே. மார்னிங் 9 to 12க்கு 3 hours தான் ஸ்கூல் டைம், 3 lakhs ஃபீஸ். இதே ஈவினிங் 3 o'clock வரைக்கும்னா 5 lakhs ஃபீஸ். அப்படியே டபுள் மடங்கு ஃபீஸை கூட்டி விட்டுருவாங்க. ஆனால் தென்காசியில் அதே லெவல் எஜுகேஷன், பெஸ்ட் எஜுகேஷன் நம்ம ஸ்கூலில் நம்ம கொடுக்குறோம். இது தென்காசி பீப்புளுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது உண்மையிலே நீங்கள் ரொம்ப லக்கி. இப்போ நான் சென்னை போகும்போது நான் உண்மையிலே இங்கே பையன் படிக்கிறத ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதேமாதிரி ஒரு தடவை ப்ளே ஏரியாவில் நான் இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்கூல் ரவுண்ட்ஸ், கிளாஸ் ரவுண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு ப்ளே ஏரியா ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஃபன்னி இன்சிடெண்ட் நடந்துச்சு. அப்போது அந்த வீடியோ எடுத்தது நான் தான். அது இன்ஸ்டாகிராமில் கூட பேரண்ட்ஸ் பெர்மிஷன் வாங்கி போட்டோம். அது வைரல் ஆச்சு. அந்த வீடியோ கூட நான் பிரின்சிபல் சார் அந்த வீடியோ கொஞ்சம் ப்ளே பண்ணி விடுங்க சார். இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு ஃபோன் டக்குன்னு இருந்தோன்னே நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் லேட்டராக ரியலைஸ் பண்ணேன் அந்த பையன் எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ ஹாப்பியாக விளாடுறான் பாருங்கள். அவனோட கம்ஃபர்ட் ஸ்பேஸில் இருந்து அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக. அது நம்ம ஸ்கூலில் யாருக்கும் பயங்கிறதே கிடையாது. அதே மாதிரி எல்லோரும் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க வித்தவுட் எனி ஃபியர். அது நம்ம ஸ்கூலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதேமாதிரி கிளாஸ் 1 to 5 ஸ்டூடெண்ட்ஸோட நோட் புக்ஸ் வாங்கி பார்த்தேன். ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மாதிரி இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி அண்ட் ஹிந்தி ஆல்சோ வெக்காபுலரிஸ் ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்க. அண்ட் கிளாஸ் 6 and above 6 to 12 ஸ்டூடெண்ட்ஸில் அவ்வளோ இண்டிவிஜுவல் கேர். ஒரு ஸ்டூடெண்ட்டும் எந்த இதில் லேக் ஆகிறாங்க, எந்த சாப்டர் எந்த பையனுக்கு தெரியாது, எந்த சாப்டர் படிக்கணும், அந்த மாதிரி கேட்டால் ஒரு ரேண்டமாக ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டால் கூட அந்த மேம் சொல்கிறாங்க இந்த பையனுக்கு இந்த இது தெரியும், இது தெரியாது, இதில் அவன் கொஞ்சம் வீக்காக இருக்கான், இதில் ஸ்ட்ராங்காக இருக்கான். அந்த மாதிரி இண்டிவிஜுவல் கேர் நம்ம இதில் கொடுத்துட்ருக்கோம்.
அது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே. நம்ம அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் எதனால் வருதுன்னா அவ்வளோ கேர் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் சைட், ஃப்ரம் த டீச்சர்ஸ் சைட். அதே மாதிரி ஹையர் கிளாஸ்க்கு ரிசோர்ஸ் டீச்சர்ஸ் வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் படிக்கும் போது இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், மேக்ஸ், பயாலஜி எல்லாத்துக்குமே தனித்தனியாக டியூஷன் போக வேண்டியது இருக்கும். இப்போது பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுப்பாங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு. ஆனால் இந்த சிச்சுவேஷன், இந்த கரண்ட் சிச்சுவேஷனில் பசங்க ஸ்கூலில் போய் படிக்கிறதே கிடையாது. பேரண்ட்ஸும் கொஞ்சம் தான் எஃபர்ட் போடுறீங்க. ஆனால் என்ன சொல்கிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்லையே ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்றணும், இல்லைன்னா ஸ்கூல் ஹோம்ஒர்க் கொடுக்காத ஸ்கூல் எதுன்னு பார்த்து அதில் போய் சேர்த்துக்கிறீங்க. அதுதான் நிறையா நடக்குதுங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்கூலில் 80% ஸ்கூல் ஹோம்ஒர்க் எல்லாத்தையுமே ஸ்கூல்லேயே முடிச்சு தான் அனுப்பவே செய்கிறோம். அது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். டீச்சர்ஸ் அதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவும் இது பண்ணுறதே கிடையாது. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஃப்ரம் ஆர் சைட். அண்ட் ஆஸ் அ டாக்டர் நான் இன்னொரு ஒரு ஃபைனல் ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஹெல்த் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் அபவ் ஆல். இந்த ரெக்வஸ்ட் வந்து டு த பேரண்ட்ஸ். பிகாஸ் நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் உங்கள் கிட்ஸை நீங்கள் நல்லா பார்த்துக்க முடியும். வென் தே ஆர் கெட்டிங் ஓல்டர், லைக் 20s 30sலாம் அவங்க என்ட்ரு ஆகும்போது நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்களோ அதுதான் நீங்கள் அவங்களுக்கு சேர்த்து வைக்கிற பெரிய சொத்து. நீங்கள் அவங்களுக்கு கோல்டோ ப்ராப்பர்ட்டியோ வாங்கலைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் எஜுகேஷன் கொடுத்துருங்க. நீங்கள் உங்கள் பசங்களை எங்கள் கையில் விட்டுருக்கீங்க. ஒண்டர் கிட்ஸை நாங்கள் அவங்களோட லைஃப் ஒண்டர்ஃபுல்லாக ஆக்குறது வேண்டியது எங்களோட பொறுப்பு. தேங்க்யூ ஆல். என்ஜாய் திஸ் ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச்.